ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஹரிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். என்னடா வெளியே கொஞ்சம் சவுண்டாக கேட்குதுன்னு கண்டுக்காதீங்க. நம்ம பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா அதான் வண்டிலாம் போயிட்டு வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நோ கன் சேலஞ்ச். ஒன்லி ஃபிஸ்ட்டை வச்சு தான் குத்தணும். என்னடா அப்புறம் இருக்கிற கன் எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா கரீனா எனிமிக்கு வேறு ஏதாவது நல்ல கன் வாங்கி தந்துடுவானுங்க. அதனால தான் நான் இந்த கன் இப்போ எடுத்தேன். சரி, ஓகே. இந்த கன்று பார்த்தீங்களா, தூக்கி போட்டேன். அவனை ட்ரெஸ் அடிக்கலையும் தூக்கி போட்டேன். இப்போ அவனை ஃபிஸ்ட்டால் குத்துறோம், கலக்குறோம். சரி கைஸ், எங்கடா அப்பையில் காணோம். சரி, அப்புறம் வீடியோ பார்க்கணுன்னா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டக்காரன் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹாரர் கேமாக மட்டும் போட்டு பண்ணலான்னு தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணல, அப்போயுமே என்ன அடிச்சிட்டான். அப்புறம் அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணுறதுனால வியூஸ் போகும்னு சொன்னானுங்க. பாட்டை அழுத்துறான் பார்த்தீங்களா, அதனால தான் ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணேன். இதுக்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். பயலுக்கு ஒரு லைக் போட்டாச்சு. சரி கைஸ், சரி இப்போ நம்ம ஒரு மேட்ச் தோற்றுட்டோம். இப்போ இந்த மேட்ச் கன்னை தூக்கி போட்டுடலாம். ஓகே, சூப்பர். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம் ட்ரை பண்ணோம். அதையும் போய் நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். அதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வெறும் 14 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 14 18 தெரில. நம்ம நிச்சயமாக 1K போவோம் கைஸ். ஈவெண்ட்டாக கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். சாவிடா அடி. தலைவன் சோனி ஆக்டிவேட் பண்ணுறான். சாவு அமௌண்ட் போடும். என்ன பண்ணிக்கணும். ஹிஹிஹிஹி. அப்புறம் என்னோடய ஐடி உங்களுக்கு, அதாவது நீங்கள் எல்லாம் ஒன்றா ஆடலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் யூஐடியை. அப்புறம் அதுக்கடுத்து உங்கள் பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரிஜினல் பேரை சொல்ல, உங்களோட அந்த ஐடி வச்சுருப்பீங்களா அந்த பேர். இப்போ நான் சார்த்துரோ கோஜோன்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் இப்போ இந்த ஐடியில் என்னடா எப்பட்றா இந்த ஐடியில் என்னடா பார்க்க பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஐடி வச்சுருந்தோம், ரெட் டெவில்னு. அந்த ஐடி பார்த்திங்கன்னா பேன் ஆயிடுச்சு. சரி, அதுக்கடுத்து இந்த ஐடி கிரியேட் பண்ண சார்த்துரோ கோஜோ. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 33 லெவலில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மள்கிட்ட காஸ்டியூம் எதுவுமே இல்லை கைஸ். அதில் ஒரு 26வது லெவலில் இருந்தேன். சரி, அதேமாரி அதில் நான் டாப்அப் பண்ணி ஆடுவேன். அந்த ஐடி வேறு போயிடுச்சு. இந்த ஐடியில் நான் டாப்அப் பிளேயராக இருக்கலான்னு பார்க்குறேன். ட்ரெஸ்ஸும் டாப்அப் பண்ணி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். 10 ரூபா ஆஃபரு, 30 ரூபா ஆஃபர்லாம் போட்டானுங்க டைமண்டுக்கு. சரி, எதுக்கு இதுவும் என்னைக்காவது பேன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம காசுலாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. இவன்ட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். என்ன அடிக்கிறான் போர்டு. ஓகே, திரும்ப அமௌண்ட் போடும். நான் வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும். கத்தி வச்சு அடிக்கிறான் கைஸ். கத்தி வச்சு ஒரு அடி அடித்தாலும் நான் காலி ஆயிடுவேன். கத்தி வச்சு அடிச்சிட்ருக்கான் சும்மா. இப்போ நான் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன், அவன் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் என்ன சொல்கிறது, நான் ஃபிஸ்ட்டை வச்சு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். இப்போ ஏன்டா MI2 போய் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவனால் அடிக்க முடியாது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். வெளியெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நான் வெளியே உட்காந்தா இது விளாண்டுட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க கைஸ். இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா பாட்டு பையன். என்னடா இந்த அடி நான் ஒரே அடி அடிச்சிட்டான். நல்ல வேலை ஒரு வழியாக போட்டாச்சு. பைலுக்கு சோனி ஆக்டிவேட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், போன மேட்ச் நம்ம தான் போட்டோம். அப்புறம் அதுக்கடுத்து இது அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா என்னைய நல்லா போட்டு அடி வெளுத்து விட்டான். க்ளோவாலுக்குள்ளே அடிச்சு என் MI2Bயில். அப்புறம் க்ளோவாலுக்குள்ளே தான் அடிக்கும். இவன் தப்பிடக்குள்ளே போதும்னு ஆயிடுது. தடா பையில என் க்ளூவால் சுட்டுட்ருக்கான். க்ளூவால் இருக்குன்னு நினச்சிட்டு தாய்ஸ் யூஸ் பண்ணேன்னா அவ்வளோதான் ஞானம். திரும்ப தாய்ஸ் யூஸ் பண்ணி போய் அவனை ஷாக் பண்ணுவான். அதை வாங்கிக்கடா. ஐயோ, என்னடா 40 எவ்வளோதான் குறைஞ்சிச்சு, அதிகமாக குறையில. இவனும் வேஸ்ட் பண்ணிட்டான் க்ளூவால். நல்ல வேலை ஏன்டையும் க்ளூவால் இல்லை, இப்போ இவன்டையும் க்ளூவால் இல்லை. இந்த பாம்பை குக் பண்ணி போடுவோம். அவனுக்கும் கண்ணு தெரில, ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கான். வாங்கிக்கோ. என்னடா இவன் வேறு ஓடிட்டே இருந்தால் நான் எப்படா ஃபிஸ்ட்டில் அடிப்பேன். சரி, ஃப்ரெண்டாக அவன் நைஸா. அரே பாய், மேரே ஃப்ரெண்ட் கர்த்தோ பாய். ஃப்ரெண்டு அடே போடா பாட்டு. இவன்ட்டெல்லாம் ஃப்ரெண்டானா வேலைக்கு ஆகாது. இவன்லாம் வாங்கிக்கோ. அவ்வளோதான், அடிச்சாச்சு கைஸ். சோனியா வச்சு அடிக்கிறானுங்கலாம். ஒரு கட்சிக்குள்ளே தப்பிச்சிருக்கான் பையன். இப்போ அவன் 3 மேட்ச்சு, நான் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இது சரியில்லை. பையன் உட்பிக்கரும் மேக்டனும் வாங்கியிருந்தான். சாரி, ஆமாம் மேக்டன் தான். நான் மேகுன்னு சொல்லுவேன்னா, அதனால் என்னடா திடீர்னு 10 வருதுன்னு நினச்சிட்டேன். சரி, ஓகே. இவன்ட்ட ஸ்ட்ரைட்டாக போனால் அடிச்சிருவாங்க. நம்ம சுற்றி போனோம். இந்த பாருங்க ஓடுறான் பாருங்க. என்னங்க
என்ன கைஸ் இப்படி அழுத்துறாங்க கைஸ், நல்லா போட்டு நல்லா வாழைப்பழம் மாதிரி அழுத்துறாங்க கைஸ். 4 மேட்ச் ஜெயிச்சிட்டான். 100 மேட்ச் ஜெயிச்சா அவ்வளோதான், நான் காலி. இந்த மேட்ச் தோத்தா வந்து ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா நான் சேலஞ்சு போட்டிருந்தப்ப என்ன சொன்னேன், நோ கன் சேலஞ்சுன்னு தான் சொன்னேனே தவிர நான் ஜெயிப்பேன்னு சொல்லவே இல்லையே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு என்ன ஆகும்? என்னடா பின்னாடி வந்து அடிக்கிற, உன்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன் போடாடி பாட்டு. அத்தோடி நல்லா குறைச்சிட்டான். ஓகே, நல்ல வேலை தாய்ஸு வந்து யூஸ் ஆச்சு. கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி நான் வீடியோ ஏதோ பக் ஆகுது. பின்னாடி வரான் பார்த்தீங்களா கைஸ், கூச்ச வந்துட்டுருக்கான் பையன் அவன் மாட்டுக்கு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி எனிமிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தப்பிச்சிருக்கீங்கன்னா. ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிச்சிது, அப்படியே டப்பு டப்புன்னு. சும்மா பின்னாடி இருந்து வந்திருந்து அடிக்கிறானா தான். ஏன்னா இப்போ என்கிட்ட வெடி வேறு தீர்ந்துருச்சு. இப்போ நான் தோத்தோன்னா அசிங்கமாரி எனக்கு. அதான் மேக வச்சு அழுத்துறான். சாரி கைஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம். அடுத்து வேறு ஏதாவது சேலஞ்ச் கொடுங்க ஃப்ரீ ஃபயரில் இல்லை அதர் கேம்ஸில், அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.